ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெண்களாகிய நம்ம கையில் வந்து எப்போதும் பணம் தங்கி கொண்டே இருக்கணும். அதாவது பணம் நம்ம கையில் நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கணும். பணம் வந்து வீண் விரயம் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பால் காய்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பால் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. பால் வந்து மகாலட்சுமி அம்மையாரின் அம்சம் பொருந்தியது. சரிங்களா? அதனால் அந்த பால் வாங்குறதுலேயும் ஒரு முறை இருக்குது, பால் காய்க்கிறதுல ஒரு முறை இருக்குது. அந்த இதை நம்ம பின்பற்றி வந்தோன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி என்பவள் தங்கி இருப்பாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இப்போ பொதுவாக நம்ம வந்து கிராமப்புறங்களில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பால் வாங்க போகிறோம்னு வச்சுக்கிடுங்களேன். ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து பால் வாங்க போவோம். அப்படி பால் நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இதில் பால் காய்ப்போமோ அந்த இதில் டைரெக்டாக பால் வாங்காதீங்க. வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்து தான் பால் காய்க்கிற பாத்திரத்தில் வந்து ஊற்றி பாலை வந்து காய்க்கணும். அதே மாதிரி நீங்கள் பால் வாங்க கொண்டு போவீங்க பார்த்தீங்களா பாத்திரம், அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், பால் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் ஏன்னா பால் வந்து மகாலட்சுமி அம்மையாருடைய அம்சம் பொருந்தியது இருக்குங்களா. அந்த பாலை வந்து நம்ம வறண்ட பாத்திரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் பால் வந்து நம்ம பொங்கி வந்து வழிஞ்சி சிந்து விடக்கூடாது. அது வந்து வீட்டில் வந்து வறுமையை ஏற்படுத்தும். அதனால் பால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக இருக்காமல் அந்த பால் காய்ச்சி பொங்கி சிந்தாத அளவுக்கு நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த பால் காய்ச்சும் பாத்திரத்தை வந்து நம்ம உடனே வந்து அதாவது பால் காலியாகிடுச்சின்னு சொன்னால் அந்த பாத்திரத்தை வந்து காயப்படாதீங்க. லைட்டாக உடனே தண்ணி ஊற்றி நீங்கள் உடனே விளக்குறீங்களோ இல்லையோ லைட்டாக தண்ணி ஊற்றி அலசியாவது என்ன செஞ்சுருங்க, அந்த பாத்திரத்தை சிங்கில் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றியாவது வச்சுருங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பாத்திரத்தை வந்து என்ன பண்ணாதீங்க, ட்ரை ஆக விடாதீங்க. அது வந்து நம்ம வீட்டிலுடைய மகாலட்சுமி அம்மையாரின் வரவை குறைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பால் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லக்கூடாது. சரியா? பால் வந்து இப்போ நீங்கள் காய்க்கிறீங்க, காலையிலையும் சாயங்காலம் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பால் வந்து கொஞ்சமாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்காவது சின்னதாக ஒரு டம்ளரில் ஊற்றி ஓரமாக வச்சுருங்க. அதை நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் பால் வந்து நம்ம வீட்டில் பால், சர்க்கரை, உப்பு, மஞ்சள் இதெல்லாம் எப்போவுமே தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம இன்னொரு பால் காய்க்கும்போது மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து போட்டு காய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் அதாவது பெண்களாகிய நம்ம கையில் வந்து பண தட்டுப்பாடு இல்லாமலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா. அது வந்து என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம பால் பொங்க வைக்கும்போது அதில் 2 நெல் மணிகள் இருந்தால் போட்டு வைக்கலாம். சரியா? ஆனால் இப்போ நம்மக்கிட்ட யார்ட்டுமே அந்த நெல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் அதுக்கு பதிலாக 2 பச்சை அரிசி டெய்லி நம்ம பால் காய்க்கும்போது அதில் 2 கரெக்டாக எண்ணி 2 பச்சரிசி உள்ளே போட்டு நம்ம டெய்லியும் பால் காய்ச்சிட்டு வந்தோம்னா மகாலட்சுமி அம்மையார் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதெல்லாம் சின்ன டிப்ஸ் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள்.